ஹாய் அண்ட் ஹலோ கைஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூவி ஷார்ட் ரிவ்யூ. என்ன மூவினா லைக் பிளைண்ட் ஸ்பாட் 2025ல ரிலீஸ் ஆச்சு. இதில் யார் மெயின் லீட்னா நவீன் சந்திரா அண்ட் ராக்ஷி சிங், இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் லீடு. டைரக்ட் பண்ணியிருக்கவங்க ராஜேஷ் வர்மா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5-6 கேஸ்டிங் படத்தில் இருக்குது. ஒரு சின்ன படம் தான், 1.5 மணி நேரம் ஓடுது. அண்ட் அமேசான் பிரைம் வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் டீசன்ட் வாட்ச் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் இதில் வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர்ஸை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, கரெக்டான மீட்டரில். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வர சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ஓகே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா, லைக் இந்த கதையில் ஒன்லைன் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பெரிய வீட்டில் இருக்கும் போது சண்டை வருது. அவங்க பணக்காரங்க தான். ஸோ அதனால் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் கிளம்பி போகிறாரு. அது ஃபாரின் கிளம்பி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒய்ஃப் வந்து வீட்டிலேயே ஒரு மாதிரி கடுப்புலேயே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாயிண்டில் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த சூசைடு வந்துட்டு உண்மையாக சூசைடா இல்லை மர்டரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வராரு நம்மளுடைய ஹீரோ நவீன் சந்திரா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கதை. ஸோ இதில் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, லைக் அவங்க சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்துட்டு ஓகே நல்லா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, டீசெண்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் பேட்னு எடுத்துக்கிட்டோம்னா சில இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதியிருக்கலாம். ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங் ஃபேக்டர்ன்றதை தாண்டி எக்ஸைட்டிங்காக எழுதியிருக்கலாம். ஏன்னா எக்ஸைட்டிங்கிறதை தாண்டி போரிங் ஃபேக்டராக நிறைய இடத்துல அப்படியே ட்ராப் ஆகுது படம். ஸோ அதனால தான் பார்க்க வைக்கல. மற்றபடி வந்துட்டு ஒன் டைம் டீசெண்டாக பார்க்கலாம். மற்றபடி இதில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஏதாவது எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எக்ஸைட்டிங்காக இருக்கும். அது மேபி நிறைய ஹாலிவுட் படம் பார்க்குறவங்க இல்லை நிறைய ஜென்ரலாக த்ரில்லிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிற மூவிஸ் பார்க்குறவங்களுக்கே இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஓகே பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேயில் லேகு, லாஜிக்கில் லேகு, மற்றபடி எதுவும் இல்லை, பார்த்துருங்க. அவ்வளோதான். வரட்டா, பை பாய், லவ் யூ.